வணக்கம்ப்பா. என்னோட பேர் லதா. நான் இங்கே வந்து காட்டாங்குளத்தூரில் இருக்கேன். காட்டாங்குளத்தூரில் வந்து சிவானந்தா பக்கத்தில் இருக்குது எங்கள் நிலம். அது வந்து முப்பாட்டம் சொத்து. அதை வந்து எங்கள் பங்காளியான ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, குமார்ன்றவர் அபகரிச்சுட்டு எங்களுக்கு கொடுக்காம இது பண்ணுறாரு. நாங்கள் அதனால் ஆர்ஐ ஐயா கிட்ட வந்து எங்களோட குறைய சொல்லி நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தில் ரொம்ப கீழ்த்தங்கியிருக்கோம். எங்களுக்கும் அந்த சொத்து எங்களுக்கு கிடைக்கணும். அதனால் அவர்கிட்ட கேட்டு மனு கொடுத்துட்டு போகிறோம். அடுத்தது என்னென்னா, எங்களுக்கு வந்து இது முப்பாட்டம் காலத்து இது சொத்துன்றதால இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலே பிரித்து கொடுத்தது. இது மானியத்தை வெட்டியா மானியமாக சொல்லி பிரித்து கொடுத்தது. இதை என்ன செஞ்சிட்டாருன்னா, அவரு எங்களை பிரித்து விட்டுட்டு அவரோட வம்சத்தையே காமிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவருது எந்துன்றாரு. அந்த ஒரு மனுஷன் இது கிட்டத்தட்ட 7 தலைமுறைக்கு முன்னாடியிலேருந்து இருக்கு. அப்போ நாங்கள் எவ்வளோ பேர் இருப்போம்? இவர் என்ன செய்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே என்ன ஒரு இதில் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே என்ன செய்கிறாருன்னா, எங்களோட அவரோட சொத்துன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை மட்டும் காட்டின்னு வராரு. இது தயவுசெய்து எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு மீட்டு தரணும்னு சொல்லி எங்கள் கும்பல் சாரா உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்ப்பா. நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். முன்னால அரசாங்கம் 2 பேரை கொடுத்தது அண்ணன் தம்பி. அண்ணன் யாரு, தம்பி யாரு? அண்ணன் சேர்ந்தவங்க யாரு? நாங்க வந்து 2 பேருப்பா அண்ணன் தம்பிங்க. பெரிய ஊத்து காட்டான், சின்ன ஊத்து காட்டான். நாங்க வந்து சின்ன ஊத்து காட்டான் வகையாரு. நாங்க எங்களுக்கு பின்னாடியும் எங்களுக்கு வந்து 40 குடும்பம் இருக்கிறாங்கப்பா. ஸ்டார்டிங் தான் சொன்னீங்கன்னா